வீடு வாங்க எதிர்பார்த்திருப்போருக்கு வீடு வாங்கலாம் என்ற திட்டம் இருப்போருக்கு ஒரு ஒரு நல்ல சைன் வார மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஏப்ரல்ல பார்த்தா நியாயமான வீடு லிஸ்டிங் வந்திருக்கு, வித்து இருக்குது வீடு. ஸோ உங்களோட கேள்வி வீடு வாங்கலாமா இல்லையாண்டா இப்போ வேண்டது கடைசியாக கொண்டே 0.5% 1% வந்த அப்புறம் தான் வேண்டணும் நினைச்சா சில நேரம் 2 லட்ச ரூபா கூட பே இல்லை 1 லட்ச ரூபா கூட பே பண்ண வேண்டியும் பேர் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைய பே பண்ணீங்க. ஆனால் அமர்டைசேஷன் கூடி டாக்டர் டைம் லோயர்கிட்ட மட்டும்தான் போய் சொல்லக்கூடாது. நான் அடுத்து சொல்லுவேன், ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டையோ மோர்கேஜ் ஏஜென்ட்டையோ நீங்க சரியான உண்மையை சொல்லாட்டி நீங்க சிக்கல்ல மாட்டீங்க. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஹவுஸ் வேண்ட போயிருக்க நீங்க இவ்வளவு காலத்துல விற்கிற நோக்கம் அது இது எல்லாத்தையும் கிளியரா சொன்னாதான் அவர் முதலாவது டிசிஷன் எடுப்பார். இவர் நிறைய பொருள் போறதுங்கிறத பிக்ஸ் போடுறாங்க. தமிழ் போஸ்ட்மேன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரை நாங்க அரசியல் சம்பந்தமாக பேசியிருந்தோம், இந்திய பாகிஸ்தான்ல நடந்த யுத்தம் சம்பந்தமாக பேசியிருந்தோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான விடயம் பேசுவதாக இருக்கிறோம். கனடால வீடு வாங்க முடியுமா? எங்களுக்கு தெரியும், ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாக்கள் ஒரு வீடு 2 வீடு சில பேர் 3 வீடு கூட வச்சிருக்கிறாங்க. ஆனால் இப்போ ஒரு சமீப காலமாக வீடு வாங்குறன்றது சொல்லுவாங்க குதிரை கொம்பாவை இருக்குது அப்படின்னு சொல்லி. குறிப்பாக கோவிட் பெருந்தொற்றுக்கு பின்னர் வந்த பொருளாதார மந்த நிலை இன்னுமே சீராகாத நிலைமையில டொனால்ட் ட்ரம்போட வரவிருப்பு கனடாண்ட பொருளாதாரத்தை இன்னும் சிக்கல்ல ஏற்படுத்தக்கூடிய நிலைக்கு தள்ளி இருக்கு. இந்த நிலையில கனடாவில் வீடு வாங்க முடியுமா? இது சம்பந்தமாகத்தான் இன்றைக்கு எபிசோட்ல பேச போறோம். இன்றைக்கும் வளர்ந்து போன கேதி அண்ணா இருக்கிறார். கேதி அண்ணா ஏற்கனவே நீங்க அரசியல் நாங்க ஆழமாக பேசியிருந்தோம். ஆனால் கேதி அண்ணா இந்த மோர்கேஜ் செய்யறதுல இல்லாட்டி ரியல் எஸ்டேட் சம்பந்தமான துறையோட மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு, ஒரு ஆழமான அறிவு இருக்குது. ஆகவே மிக பொருத்தமான நபர். அதாவது அரசியலே அவர் நல்லா பேசுவாரு, இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விடயம் பேசுறது என்றால் மிக பொருத்தமான நபர் கேதியனாகத்தான் இருக்கும். ஆக கேதியனோட பேசுறது பொருத்தமா இருக்கும். வணக்கம் கேதியன். வணக்கம். இன்றைக்கு நான் ஏற்கனவே ஆரம்பித்தது போல கனடால வீடு வாங்க முடியுமா, இல்லாட்டி இப்படா வீடு வாங்கலாம், இப்படா வட்டி வீதம் குறையும் அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்கு. இப்ப இந்த துறை சார்ந்த வல்லுநர்களா இருக்கட்டும், இல்லாட்டி இந்த ரியல் எஸ்டேட் மோக்கிங் ஏஜென்ட்ஸாக இருக்கட்டும், எப்ப வட்டி வீதம் குறையும்ன்றத பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த வீடு வாங்குறதுல மிக முக்கிய காரணியா வட்டி வீதம் தான் இருக்குது. எங்களுக்கு தெரியும், சாதாரண பொது அது தெரியும். இதை முதல்ல விளங்கப்படுத்துங்க. இந்த வட்டி வீதம் எப்படி செயல்படுது, மத்திய வங்கி இந்த வட்டி வீதத்தை எப்படி கையாளுது, இந்த ஒரு பேசிக் அறிவு இல்லாட்டி அந்த பேசிக் விஷயம் தெரிஞ்சால் எப்ப வீடு வாங்குறாமன்ற ஆக்களுக்கு ஒரு 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 அறிவு கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். இது சம்பந்தமா சொல்ல முடியும்? இது இது சம்பந்தமாக பேசும் பொழுது முதலாவதாக இந்த நீங்க கேட்டது போல இந்த பேங்க் ஆஃப் கனடா எப்படி இந்த வட்டி வீதத்தை கையாளுது என்ற கேள்வியில இது எப்படி மோர்கேஜை பாதிக்குது, எப்படி பிஸ்னஸை பாதிக்குது, எப்படி இந்த இண்டஸ்ட்ரீஸை பாதிக்குது என்ற ஒரு விடயத்துக்குள்ள நாங்கள் வர வேண்டியிருக்கிறது. அதில் முக்கியமான காம்போனண்டா இருக்கிறது மோர்கேஜ் ஒரு முக்கியமான காம்போனண்டா இருக்கு. என்னென்று சொன்னால், வீடு வாங்குதல்ன்றது ஒரு வாழ்வதற்காக எடுக்கிற ஒரு விடயம், பிஸ்னஸ் மாதிரி இல்லை. அப்போ அவர்கள் 25, 30, 40 வருஷம் லோனை எடுக்கும் பொழுது இந்த வட்டி வீதத்தை மிகவும் உன்னிப்பாக கவனமாகத்தான் வாங்க வேண்டும். ஏனென்றால் தொடர்ந்து இந்த வட்டியை கட்டுறதுக்கு அவர் வேலை செய்து உழைத்து தான் கட்ட வேண்டும். பிஸ்னஸ் கொஞ்சம் கிவ் அண்ட் டேக் இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் குடிக்கிறதுல பெரிய எஃபெக்டிவ் நியூஸாக இருக்காது. ஆனால் மோர்கேஜை பொறுத்தவரையில் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றம் கடுமையாக இருக்கு. புரியும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி எப்படி பேங்க் ஆஃப் கனடா ஓவர்நைட் லெண்டிங் ரேட் என்று சொல்றது இல்லை பேஸ் ரேட் என்று சொல்றது, இது எப்படி நிர்ணயிக்கப்படுது என்று சொன்னால், இந்த பேங்க் ஆஃப் கனடா லைக் ட்ரெஸரி அதை ஒரு பேஸ் ரேட், அதாவது ஒரு உதாரணத்துக்கு இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 2.75 பேஸ் ரேட், அந்த ரேட்டை பேங்க் வச்சுக்கொண்டு அந்த ரேட்ல இருந்து தான் லெண்டிங் பேங்க்ஸ் லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன் தங்களோட மார்ஜினை வைக்கும். இப்போ 2.75 அதுல இருந்து 2.2 வச்சு 4.95 ப்ரைம் ரேட்னு சொல்லினா, அப்போ இந்த ப்ரைம் ரேட் இஸ் டிசைடட் பை த பேஸ் ரேட். அந்த பேஸ் ரேட் ஏன் மாறுதுன்ற ஒரு கேள்வி இருக்குது.
அதாவது வந்து பேஸ் ரேட்டை சென்ட்ரல் பேங்க் எப்படி செய்யுதுன்னு சொன்னால் இந்த நாட்டின் இன்ஃப்ளேஷன், இந்த நாட்டில் நடக்கக்கூடிய ரிசெஷன் இதுகளை எல்லாம் கருத்தில் கொண்டு எக்கனாமிக்ஸ் கால்குலேட் பண்ணி சொல்லிவினோம். அதை சொல்லிவினோம் என்னென்னு சொன்னால், ஓகே நெக்ஸ்ட் 2 இயர்ஸுக்குள்ள நாங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்காவிட்டால், பேஸ் ரேட்டை குறைக்காவிட்டால் ரிசெஷன் வந்து கொடுப்போம். இந்த எக்கனாமிக்ஸின் அட்வைஸை பற்றி கொண்டு பேங்க் ஆஃப் கனடா கவர்மெண்டோட வச்சு பாலிசியை மாற்றுது. பாலிசி ரேட்டுன்னு சொல்கிறது. அப்போ பேங்க் ஆஃப் கனடா பாலிசி ரேட். ஸோ பாலிசி ரேட் மீன்ஸ் it is like a widely economist எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி எடுக்கிற முடிவு. அந்த பாலிசி ரேட் அல்லது பேஸ் ரேட் லெண்டிங் ரேட், ஓவர் நைட் லெண்டிங் ரேட்ன்றது வந்து இந்த காரணிகளால் நிர்ணயிக்கப்படும் பொழுது ரிசெஷன் வருமெண்டா குறைக்கிற மாதிரி இன்ஃப்ளேஷன், அதாவது மக்களின் பையிங் பவர் வெரி ஹையா இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டுவதன் மூலம்தான் அந்த இன்ஃப்ளேஷனை குறைக்க முடியும், பணவீக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த முறை நடந்தது 2022 வந்து கடுமையான பையிங் பவர் வந்துட்டு, அப்போ ஒரு வழியும் இல்லை, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டுறது தான் சரி என்று சொல்லி 5% வரைக்கும் கூட்டிக் கொண்டு வந்தது. இப்போ அதே 5% கூட்டிக் கொண்டு வந்து பேஸ் ரேட்டை விடைக்க அதில் 2.2 மார்ஜின் அல்ல 2.3 2.35 இட்ஸ் அரவுண்ட் 2 சேஞ்ச் மார்ஜினை வச்சு பேங்க் எடுக்கிறது 7.25 மட்டும் போனது. அப்போ மோர்கேஜ் அது வந்து ரெசிடென்சியல் மோர்கேஜ். அதே மாதிரி பிஸ்னஸ், ப்ரைமரி பிஸ்னஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அன்னைக்கு அது 9-10க்கும் போகும். ஏனெண்டா இது உள்ள லோன் லெண்டிங்கில் ரெசிடென்சியல் ரேட் தான் லோவஸ்ட். இதுல இப்ப நீங்க சில டெக்னிக்கல் டேர்ம்ஸை குறிப்பிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு தெரியும் பிரைம் ரேட் ஓரளவு தெரியக்கூடியதா இருக்கும், பேஸ் ரேட்டும் ஓரளவு எங்களுக்கு பழக்கப்பட்ட வார்த்தையா இருக்கும். ஆனா அந்த ஓவர் நைட் லெண்டிங் ரேட், நீங்க ஒரு விஷயம் ஒரு 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 டெக்னிக்கல் வேர்டை யூஸ் பண்ணிருக்கீங்க. ஏதோ இரவுல நடக்கிற ஒரு சம்பவத்தை வச்சு இந்த உண்மையில ஏதாவது சம்பவத்தெல்லாம் வந்தது, இது சம்பந்தமா கொஞ்சம் விரிவா சொல்ற முடியுமா? நான் உங்களுக்கு இதுக்கான டைம் தரேன். நிச்சயமா. அதாவது வந்து நாங்கள் இப்போ இன்றைக்கு உண்மையில நீங்க சொன்னதை வந்து நாளைக்கு வீடு பண்ணலாமா வண்டியிலாதான்ற ஒரு இதற்குத்தான் நான் சூழ்நிலையில் உள்ள ஆட்களுக்கு வந்து குயிக்காக நாங்கள் ஒரு மெசேஜை சொல்லணும்ன்றது இருந்தாலும் இந்த அடிப்படை விஷயங்களை கொஞ்சம் விளங்கி கொள்வதால் அவர்கள் வீட்டை வேண்டினால் 10 வருஷத்தால் என்ன நடக்கும்ன்றதை யோசிக்கலாம். இப்போ நீங்கள் கேட்டது போல், அதாவது பேஸ் ரேட்ன்றதுக்கு விட முதல் வந்தது அதுக்கு பேர் வந்து பாலிசி ரேட். Because the economics advice to the Bank of Canada, we have to have a base rate, right? இந்த ரேட்ல இருந்து தான் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூவ் பண்ணணும். அதே ஒரு மார்ஜினை வைக்கணும்ன்றது அது 1940 எடுத்த டிசிஷன். அதன்படி பாலிசி ரேட்ன்ற பேஸ் ரேட் ஓவர் நைட் லெண்டிங் ரேட் ஏன் வந்தேன்னா அது உண்மையில டெக்னிக்கல் டேர்மில் அது காரண பேருன்னு சொல்லுவார், விளங்குது. காரண பேருண்டா நிகழ்ச்சி நடக்கிறத வச்சு பேர் வைக்கிறது. இதுல வந்து இந்த ஓவர் நைட் லெண்டிங் வந்த 2 காரணம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த இதில் உள்ள பிரைமரி இன்ஸ்டிடியூஷன் பேங்க்ஸ் லைக் ராயல் பேங்க், டிடி, பொதுவான ஆட்களுக்கு தெரிஞ்ச 7 பேங்க் இருக்கு, ஐசிஐசி வரைக்கும். அந்த பேங்குகள் வந்து இப்போ ஒவ்வொரு நாளும் டிரான்சாக்சன் செய்து பிட்வீன் அது வந்து பார்த்தா நீங்க $3 பில்லியன் இன்றைய ராயல் பேங்க் டிடிக்கு டிரான்சாக்சன் செய்யுது. டிடி வந்து ராயல் பேங்குக்கு 2 பில்லியனுக்கு டிரான்சாக்சன் செய்யுது. இப்போ வந்து இரவு 12க்கு முதல் ராயல் பேங்க் எக்ஸசிவா $1 பில்லியன் டிரான்சாக்சன் செய்யுது. இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து டிடி பே பண்ணும். அப்போ அதனால தான் அந்த இன்ட்ரெஸ்ட்டை டிடி ஒரு நாளைக்கு பே பண்றதுக்கு பேங்க் ஆஃப் கனடா சொல்லிவிட்டு நீங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எங்களோட பாலிசி ரேட்ல பே பண்ணணும். ஸோ திஸ் பிகம் ஓவர் நைட் லெண்டிங் ரேட். அப்புறம் நாளைக்கு இப்படியே திருப்பி ராயல் பேங்கும் டிடியும் டிரான்சாக்சன் செய்து கொண்டிருக்க அது பேலன்ஸாக போகலாம். அல்லது டிடி சில நேரம் ஓவர் டிரான்சாக்சன் செய்தால் ராயல் பேங்க் வந்து அந்த 2.75 அதாவது பேஸ் ரேட்டை பே பண்ணுவோம். திஸ் ஹேப்பன் அந்த மினிமம் ஓவர் நைட் கேன் கோ மந்த் ஆர் இயர், அது டிஃப்ரெண்ட் அவர்ஸ்ல எல்லாம் போயிடாது. அப்போ அதனால தான் இதை ஓவர் நைட் லெண்டிங் என்று பேர் சொல்கிறோம். அப்போ இந்த ஓவர் நைட் லெண்டிங் ரேட்டை வச்சு தான் பிரைம் ரேட் தொடரும். இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அதுல இருந்து 2% மார்ஜினை ஆட் பண்ணி பிரைம் ரேட்டை கொண்டு வரும். பட் இந்த பாலிசி ரேட் தான் இந்த நாட்டின் எக்கனாமியின் ஸ்திரத்தன்மையை வச்சிருக்கு. இப்போ நான் முதல்ல தொடக்கத்தில் சொன்ன மாதிரி
இன்ஃப்ளேஷனுக்கும் ரிசெஷனுக்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா ஒன்று ஹை பையிங் பவர் ஒன்று லோ பையிங் பவர். ரைட்? வேலை இல்லாம போகிறதுண்டு சும்மா கருத்துல கதைப்போம். வேலை இல்லாம போனா என்ன நடக்கும்? கையில காசு இருக்கா? காசு இருக்காது, பையிங் பவர் குறை. ம். எப்போ எல்லாம் இன்ஃப்ளேஷன் வருதுன்னா நிறைய உற்பத்தியை காசு. விட வேகமா பணவீக்கம் ஏற்படுவது. காசு மக்களோட கையில போய் சேருவது. இது ரெண்டுக்கும் இடையில அந்த பேலன்ஸா கொண்டு போறதுக்காக தான் இந்த பேஸ் ரேட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். தட் இஸ் நாணய கயிறு சொல்லிக்கணும் ஊர்ல. அதுதான் இது. ஏன்னா நல்ல வர்த்தகம் படிச்சவங்களுக்கு இந்த இல்ல நானும் எக்கனாமிக்ஸ் படிக்க சப்ளை அண்ட் டிமாண்ட் அங்க கேள்வி நிரம்பல் அப்படியான தமிழ் வார்த்தைகளை பாவிக்கணும். அப்ப அதுல மாஸ்டர் படிப்பிக்க கொஞ்சம் லோக்கல் டயலக்ட்ல வந்து தம்பி இதுதான் நாணய கயிறுன்னு சொல்லுவேன். இந்த கேள்வி நிரம்பலுக்கு இடையில பேலன்ஸா கொண்டு போறதுக்கு தான் சென்ட்ரல் பேங்க் இருக்குதுன்னு சொல்லுவேன். இதுதான் அந்த பேஸ் ரேட் ஓவர் நைட் லெண்டிங் பாலிசி. இதுல வந்து என்ன ஒரு விஷயத்தை நான் விட்டு விட்டேன். அதாவது வந்து இந்த பேங்க் ரெண்டுக்கும் இடையில மட்டும் நடக்கிற டிரான்சாக்சன், அதாவது வச்சு ஓவர் நைட் லெண்டிங் என்று வரவில்லை. என்ன ஒரு முடிவு இருக்கு என்னன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேங்க் வந்து ஃபண்டிங் செய்து பிசினஸ் செய்து கொண்டிருக்கு எவ்ரிடே. So today they need to have more funding, like say 10-20 mortgage. Today they had to close it. But they didn't have any discharging balance. They immediately go to the Bank of Canada and ask them $1 billion to close the deal. Tomorrow அவைக்கு வந்தோன்னா கொடுத்துருவாங்க. அதுவும் ஓவர் நைட் லெண்டிங் தான். அப்போ பிறகு பேங்க் ஆஃப் கனடாக்கு அந்த பாலிசி ரேட்ல கொடுப்போம். அதே மாதிரி சர்ப்ளஸ் பேங்க்ல காசு வந்தா ராயல் பேங்க்ல they couldn't fund to the businesses, they will immediately take it to the Bank of Canada. It's called மத்திய deposit. வங்கிக்கு கொடுத்துருவாங்க. மத்திய வங்கிக்கு deposit. அப்புறம் மத்திய வங்கி ஓவர் நைட் லெண்டிங். ஓவர் நைட் லெண்டிங் வந்து இவைக்கு பேர் பண்ணுவோம். சரி, இந்த அடுத்த கேள்வி, இப்ப நான் மோர்கேஜ் சம்பந்தமா தானே கதைச்சேன். இப்ப நான் வீடு வாங்கலாம், மோர்கேஜ். இந்த மோர்கேஜ் செய்யும் போது எந்த ரேட்ல, பிரைம் ரேட்லயா இந்த மோர்கேஜ் எடுக்கிறாங்க? எதை மையப்படுத்தி? இப்ப நிறைய ரேட் சொல்றீங்க, எந்த வட்டி வீதத்தை மையப்படுத்தி இந்த மோர்கேஜ் செய்யப்படுகிறது? அதுல அது நல்ல ஒரு விஷயம். இதுல கனவே கன்ஃபியூஸ் பண்றேன் என்னன்னா, இப்ப நான் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட். ஏன்னா கோல் அடிச்சு கேட்பினா மண்ண இன்றைக்கு எவ்வளவு போகுது ரேட், நான் பிரைம் ரேட்டு சொல்லிவிட்டேன்டா அதை வந்துட்டு ஓடிடுவேன். அதுல இந்த பிரைம் ரேட், இப்ப நாங்க பேஸ் ரேட்டுக்கும் பிரைம் ரேட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு சொன்னேன். அந்த மார்ஜின் ஃபார் த இன்ஸ்டிடியூஷன். இப்போ இங்க வந்து ஒரு தடவை இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. ஆனா எங்களுக்கு பிரைமரியா தெரிஞ்சது இந்த டிடிபி, சிஐபிசி, அதுகள் பேங்க் தான் பொதுவான ஆட்களுக்கு தெரியும். அவே வந்து அந்த பிரைம் ரேட்டை கிட்டத்தட்ட சேமா வச்சிருக்கோம். அநேகமா டிடி கொஞ்சம் கூட வச்சிருக்கிறது, ஒரு 0.2% கூட வைக்கிறோம். ஆனால் இந்த இன்றைக்கு பார்த்தீங்களா, இன்றைக்கு நான் ஸ்க்ரீன்ல பார்க்க எல்லாமே 4.95ல வச்சிருங்க பிரைம் ரேட்டு. அந்த ரேட்ல மோர்கேஜ் கொடுக்கல. ஒவ்வொரு பேங்கும் காம்படிஷன் ரீதியாக டிஸ்கவுண்ட் கொடுக்கும். ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் இப்போ ஒரு மோர்கேஜை பற்றி கேட்டாலும் நாங்கள் வந்து முதல் 1-2 கேள்வி இருக்கணும். ஆனால் பொதுவாக 5 years ஃபிக்ஸுக்கு இவ்வளவு தான் பொதுவாக கதைக்குதான். அந்த 5 years ஃபிக்ஸ் ரேட் என்று பார்த்தா இந்தியன் 5 years ஃபிக்ஸ் ரேட் எவ்வளவு சொன்னா 3.94 எவரேஜா போகும். அந்த ரேட்லாம் கொடுக்குறோம். அதே பிரைம் ரேட் ரெண்டு வைக்கணும். ஏன் இது இப்படி வருதுன்னா, பிரைம் ரேட்ல இருந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. 5 வருஷத்துக்கு உங்களுக்கு 3.94. இதைத்தான் இந்த அடுத்த கேள்வியா இருக்கு. இந்த 5 years ஃபிக்ஸ், 5 years வேரியபிள் என்று சொல்லி சொல்றாங்க. இது சம்பந்தமாகவும் சொல்லுங்க. நீங்க சொல்றத அந்த விளக்கத்தோட இந்த 5 years ஃபிக்ஸ் சொல்லுவாங்க, 5 years வேரியபிள் என்று சொல்லுவாங்க. இந்த ரெண்டு டேர்முக்கும் இடையிலான அந்த வித்தியாசம், இல்லாட்டி இதை எப்படி மக்கள் புரிந்து கொண்டோம் வீடு வாங்குறாங்க? இல்ல, எனக்கு ஒரு விஷயம் சிரிப்பா இருக்குன்னா, அப்புறம் அடிச்சுட்டு 5 years லொக்காண்டு கேட்பினேன். அதை ஒருக்கா நான் அதை தெளிவுபடுத்தணும். என்னன்னு சொன்னா, முதலாவது வேரியபிள் ஃபிக்ஸ்ட் என்னன்னு சொன்னால், மோர்கேஜ் ரேட் வந்து நீங்க 5 yearsக்கு எடுப்பீங்க. இந்த 5 yearsக்குள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறிக்கொண்டிருக்கு. பேஸ் ரேட் மாற பிரைம் ரேட் மாறும். இப்போ மாறிக்க வேரியபிள் வந்தா என்ன நடக்கும்? எவ்வளவு பிரைம் மாறுதோ அவ்வளவுக்கு கூடி குறைஞ்சு இருக்கும். அதுதான் வேரியபிள். ஃபிக்ஸ்ட் என்று சொன்னா, இன்றைக்கு நான் 3.94 5 yearsக்கு தாங்க.
5 years closed mortgage. Closed, fixed. You have to use all the term. 5 years closed, fixed. 5 years closed, variable. So on the 5 years closed, fixed and என்னன்னு சொன்னா 3.94 and தந்தா அந்த 5 வருஷம் 3.94 இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். ரிகார்ட்லெஸ் ஆஃப் பிரைம் ரேட் கோ ஹையோ லோ. இன்னைக்கு அதுதான் நடந்தது. அதாவது மத்திய வங்கி என்னதான் அந்த பேஸ் ரேட்டை மாத்தினாலும் நீங்க செலுத்த வேண்டியது வந்து ஃபிக்ஸ் ரேட். பிரைம் மாறிக்கொண்டிருக்கும். பட் வி ஆல்ரெடி சைன் த டீல் ஃபார் திஸ் டிஸ்கவுண்ட் 3.94. So we'll be pay. But for the variable, மத்திய வங்கி 0.5 கூட்ட பிரைம் 0.5 கூடிச்சதுண்டா வேரியபிளும் 0.5 கூட்டும். குறைஞ்ச குறை. இப்ப இதுதான் நடந்தது. ஒரு உதாரணத்துக்கு 22ஆம் ஆண்டு 0.25 இருந்த மத்திய வங்கியின் பிரைம் ரேட், ஐ மீன் த பேஸ் ரேட். ஸோ த பிரைம் there was like 2 point something, even 1.75 to 2% mortgage கொடுத்து கொண்டு வந்தார். எடுத்தாக்கள் எல்லாம் ஒரு 0.5 கூட்டினோம் திருப்பி குறைப்பாரு. என்ன நடந்தது? அப்படியே கூடி போய் 5க்கு போயிட்டு. ஸோ $2,000 பே பண்ணி கொண்டு வந்தா 4,900 பே பண்ணிச்சுனா. இப்போ லாஸ்ட் 3 years ஒரு ஆள் எக்ஸசிவா மோர் தேன் டபுள் த மோர்கேஜ் பே பண்ணி. இப்போ எனக்கு அடுத்த கேள்வி, இது இந்த வேரியபிள்ல இருந்தபடிய ஃபிக்ஸ்ல இருந்திருந்தா வந்திருக்கா? எனக்கு அடுத்த கேள்வி இருக்குது. இப்ப நீங்க சொல்றத பார்க்க இப்ப ஃபிக்ஸுக்கு போவான்னு சொன்னா இப்ப நீங்க யோசிங்கன்னா அடுத்த வருஷம் சும்மா சரி வட்டி வீதத்தை குறைச்சிட்டா எனக்கு இன்னும் குறையத்தானே கட்டணும்ன்ற ஒரு சிந்தனை வரும். ஆக ரெண்டையும் பார்க்க வேண்டி இருக்கிறது. இந்த ஃபிக்ஸுக்கும் வேரியபிளுக்கும் இடையிலான அட்வான்டேஜ் இல்லாட்டி அதுல டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. இந்த அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் சம்பந்தமா சொன்னீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிற ஆளுக்கு இல்லாட்டி இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற ஆளுக்கு இந்த ரெண்டு காரணையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆக இந்த கேள்வி என்னன்னா இதுல உள்ள அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன? இதுல 3 விதமான அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. முதலாவதா நான் இந்த 5 years ஃபிக்ஸ் ரேட் க்ளோஸ் சொல்றேன். அதுல நீங்க இப்ப 3.94 எடுத்துட்டீங்கன்னு வைங்க. ஏதோ ஒரு காரணத்தால இன்ட்ரெஸ்ட் ரேட் தொடர்ந்து குறைஞ்சு கொஞ்சம் கடுமையா குறைஞ்சிட்டு குறைஞ்சி 5 years ரேட் 3% வந்துட்டு அதில் 2.8% வந்துன்னா நீங்க ஆல்மோஸ்ட் 1 year குறைஞ்சிட்டா நெக்ஸ்ட் 4 yearsக்கு நீங்க கட்டாயம் 3.94 வச்சிருக்க 1% லாஸ் பெறுது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா அதை நீங்க போய் பிரேக் பண்ண போனீங்களா, அந்த 5 years பிரேக் பண்ணி செய்ய போனீங்கன்னா அந்த என்டையர் டிஃபரன்ஸ் கட்டும். தட்ஸ் அ பிக் அமௌண்ட். இன்ட்ரெஸ்ட் ரேட் என்டையர் டிஃபரன்ஸ் கட்டணும். மேபி பிட்வீன் 15,000 to 16,000 per line. The mortgage is like $600,000 mortgage. நீங்க 20,000 பெனால்ட்டி கட்டி உடைச்சு திருப்பி 3% போனா அது நட்டம். அப்ப இது 2 டிஸ்அட்வான்டேஜ். ஆனா அட்வான்டேஜ் என்னன்னா இந்த இப்ப போன முறை 22ஆம் ஆண்டு நடந்த மாதிரி 2% 0.25 5% போயிருந்தா பிக்ஸ் ரேட்ல இருக்கிறவர் $2,000 கட்டிக்கொண்டே இருப்பார். வேரியபிள்ல இருக்கிறவர் 5,000 போயிருந்தார். அதுதான் இப்ப நடந்தது. அந்த நிகழ்ச்சியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு PhD பாடம் மாதிரி எல்லாருக்கும். அந்த நிகழ்ச்சியை வடிவா கவனிச்சா அவைக்கு விளங்கும் பிக்ஸுக்கும் அட்வான்டேஜ் அது ஒன்றுதான் பிக்ஸ் ரேட்ல. பட் வென் கோ டு வேரியபிள், the disadvantage நான் இப்ப சொன்னது இன்ட்ரெஸ்ட் ரேட் கண்டினியூஸா கூடிக்கொண்டே போனா அதுல ஒரு விஷயம் இருக்கு. இல்லைன்னா நீங்க லாக் பண்ணலாம்டாக்க. இப்ப அண்டைக்கு இப்போ 22ஆம் ஆண்டு 0.5 ஏறினோடனே நாங்க போய் லாக் பண்ணி இருந்தா 2% இருந்தா 2.5 லாக் பண்ணிருப்பேன். 7.5 போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அந்த லாக் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடினாலும் ஒரு 0.5 லாஸோட லாக் பண்ணிடலாம். ரைட்? அதை நீங்க ஃபிக்ஸ்லயே அந்த பிரச்சனை இல்லை, அது மாறாது. பட் குறைஞ்சொண்டு வந்தா உங்களுக்கு அட்வான்டேஜ். அதுதான் வேரியபிள் எடுக்கிறது. குறைஞ்சொண்டு வந்தா எங்களோட பேமெண்ட் குறையும் அல்லது எங்களோட ஈக்குட்டியில குறைஞ்சொண்டு வரும். சரியா? 2 அட்வான்டேஜ். 3வது அட்வான்டேஜ் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் இந்த மோர்கேஜை இடையில பிரேக் பண்ணி விற்க வருகிறீங்க. இப்ப இங்க நீங்க முதலே ஒரு பகுதியா சொன்னீங்க எத்தனை வீடு வச்சிருக்கீங்கன்னு கேட்பினம் பண்ணும். அந்த கேள்வியின் மறுமொழி என்னண்டா, ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை வேண்டி வச்சிருக்கிறார்கள். சந்தர்ப்பம் வரைக்கும் பிரைஸ் கூட ஒரு வீட்டை விற்கலாம் தான் வேண்டினான். சில நேரம் பாத்தீங்கன்னா கனடால 2 வருஷத்துலயே 2 லட்சம் ரூபா கூடி 3 லட்சம் கூடின சந்தர்ப்பம் இருக்கு. 2 வருஷத்துல 4 லட்சம் கூடின சந்தர்ப்பம் இருக்கு. அப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரைக்கும்
நீங்க விற்க போறீங்க 2 இயர்ஸ்ல. மோர்கேஜ் பிரேக் பண்ற பிரச்சனை இல்லை வேண்டுக்குள்ளே. அது லொக்கில் இல்லை. 5 இயர்ஸ் க்ளோஸ் பட் வேரியபிள். அதுல ஒரு டேர்ம் இருக்கு. என்னன்னு சொன்னா 3 months இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட்டி விட்டா சரி. ஓப்பன் வேரியபிள் நீங்க எழுதக்கூடாது ஒரு நாளும். அதுல ஓப்பன் வேரியபிள் எடுத்தீங்கன்னா நீங்க 3 months இன்ட்ரெஸ்ட் கட்ட தேவையில்லை. பட் ஓப்பன் வேரியபிள் இஸ் ஹையர் தேன் த பிரைம் ரேட். விளங்கு. அப்ப க்ளோஸ் வேரியபிள் போனா 3 மாச இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட்டி கொண்டு நீங்க உங்களுக்கு வந்து விட்டு லாபம் எடுத்துட்டு அப்புறம் அடுத்த வீட்டுக்கு போய் கட்ட கொடுக்கல கிளாஸ். இதற்காகத்தான் இந்த mortgage வந்து சரியா ஃபிக்ஸ் பண்ணணும், இல்லாட்டி சரியாக தேர்ந்தெடுக்கணும் என்று சொல்றது இதுக்காகத்தான். இல்ல அவர்கள் சில நேரம் இந்த மாதிரியான ஆலோசனைகள் வழங்கக்கூடும். இதுலயே ஒரு சின்ன பாயிண்ட் சொல்றேன். அந்த நாளையில டாக்டரும் லோயரும் தான் இப்போ ஒரு ப்ரொஃபஷனல்ஸ். அப்ப அவைக்கு தெரியாத மோர்கேஜ் ஏஜென்ட் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் வந்து டாக்டர் டைம் லோயர்கிட்ட மட்டும்தான் போய் சொல்லக்கூடாது. மட்டும் இல்ல அவைக்கு போய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னவன். நான் அடிச்சு சொல்லுவேன், ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டையோ மோர்கேஜ் ஏஜென்ட்டையோ நீங்க சரியான உண்மையை சொல்லாட்டி நீங்க சிக்கல்ல மாட்டீங்க. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஹவுஸ் வேண்ட போயிருக்க, நீங்க எவ்வளவு காலத்துல விற்கிற நோக்கம் அது இது எல்லாத்தையும் கிளியரா சொன்னாதான் அவர் முதலாவது டிசிஷன் எடுப்பார். இவர் நிறைய பொழுது போறது நல்லதோ பிக்ஸ் போறது. 2வது டிசிஷன் எடுப்பார் எந்த பேங்க்ல எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். வந்து அந்த பயர் ரியல் எஸ்டேட் ஏஜென்டா இருந்தா என்ன, மோர்கேஜ் ஏஜென்டா இருந்தா என்ன, ஃபுல் சினாரியோ சொல்லியா ஏன் வீடு வாங்குற, தண்ட பிளான் என்ன, தண்ட கெப்பாசிட்டி என்ன, மோர்கேஜ் செலுத்தக்கூடிய கெப்பாசிட்டி என்னன்றத சொன்னாதான் உங்களை மாதிரி மோர்கேஜ் ஏஜென்ட்களுக்கு ஒரு எந்த ஆப்ஷனை எடுக்கிறதுன்ற தெரிவுக்கு வந்து இலகுவா இருக்கும். அது மட்டும் இல்ல, அவ சொல்லாத விஷயங்களை வச்சுக்கொண்டு நாங்கள் கெஸ்ட்ல செய்யறதால நாங்க அவையில வம்பல மாட்டி விட்டுருவோம். பிரச்சனை வந்த உடனே சிம்பிளா நாங்க வம்பல மாட்டி விட்ட மாதிரி போயிடும். பட் அதுல எங்களுடைய ஒரு டியூட்டியும் இருக்கு. என்னண்டா அந்த கிளைண்ட் வந்திருந்தா டூ மச்சா கேள்வி கேட்டா அவர் வலிக்கிட்டு போயிடுவேற பயத்துல நாங்க கெஸ்ட்ல ஒர்க் பண்ணக்கூடாது. என்ன பொறுத்தவரையில லோயர் கேட்கிற கேள்வி மாரி மோர்கேஜ் ஏஜென்ட் வந்து கிளைண்ட கேட்டே ஆகணும். ஏனண்டா மோர் தேன் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், மோர்கேஜ் ஏஜென்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அவர் வீட்டை தொடர்ந்து வச்சிருக்கிறதா அல்லது பேங்க் பத்துக்கு போறதான்ற. ஆனாவுடைய டீப்பான கொஸ்டின்ஸை கேட்டு அவர்கள் கொஞ்சம் ரிலக்டண்ட வெக்கப்படுவினம், பஞ்சிப்படுவினம், தங்களோட பிரச்சனையை சொல்ல சிலதை மறைக்கிற. அதுங்கள நாட்டிலே ஒரு எல்லாத்தையும் சொல்லக்கூடாதுன்ற ஒரு கருத்தொன்று இருக்கு. அது புள்ள சரியான தெரியா. பட் இந்த இடத்துல அது புள்ளதான். உண்மையிலேயே முழு விஷயத்தையும் அவ சொல்லாட்டி நாங்க ஓரளவுக்கு கிண்டி எடுக்கணும். அவர்கள் உடம்பி போனால் அதுக்கு ஒன்றும் செய்யலாது. ரைட், எண்ட் ஆஃப் த டே அவர்கிட்ட காசு உழைக்கிறன்றதை விட நாங்கள் தொடர்ந்து மனித நேயத்தோட இந்த நாட்டில் வாழணும்ன்றதான் இந்த என்ற அடுத்த கேள்வி. இப்ப நீங்க சொன்னீங்க, இப்ப ஃபிக்ஸ் ரேட் ஒன்று இருக்குது, பேஸ் ரேட் ஒன்று இருக்குது. இப்ப அந்த பேஸ் ரேட் வந்து காலாகாலத்துக்கு மத்திய வங்கி வந்து கூட்டி குறைக்கும், அது மேல போகும். இந்த பேஸ் ரேட் இப்ப உள்ள பேஸ் ரேட் அடிப்படையா வச்சு ஆக்கள் தீர்மானிக்கலாம், ஓகே இந்த பேஸ் ரேட் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சா ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு. இந்த பேஸ் ரேட் எவ்வளவு ஹையா போயிருக்குது இதுவரை? இப்ப கிட்டத்தட்ட ஒரு 10-20 வருடங்களை எடுத்துக்கொண்டா, இல்லாட்டி உங்கள்கிட்ட உள்ள தரவுகளை எடுத்துக்கொண்டா, இந்த பேஸ் ரேட் எதுவரையும் கூடுதலா இதுதான் உச்சத்தை தொட்டிருக்கு இந்த ஆண்டுல, இது உச்சத்தை தொட்டிருக்குன்னு சொன்னா எந்த ஆண்டை சொல்லுவீங்க? இல்லாட்டி எப்ப கூடி இருக்குன்னு சொல்ல முடியுதா? இப்ப நீங்க கேட்கிற இந்த கேள்விக்கு என்னட்ட முன்னால சார்ட் இருக்குது. இது உண்மையிலேயே நிச்சயமா நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. இல்லாட்டி நான் இதை பற்றி கேட்கிறேன்னு தான் இருந்தேன். என்னன்னு சொன்னால் இந்த பேஸ் ரேட் என்ற விடயம் வந்து ஒரு மிக முக்கியமான விடயம். ஈவன் நீங்கள் 5 இயர்ஸ் க்ளோஸுக்கு போனாலும் இப்போ ஒரு நிகழ்ச்சி ஒன்று வரப்போகுது. 2020-21 2%, 1.5% க்ளோஸ் பண்ணவே இல்லை. இந்த 25, 26, 27 வந்து அந்த ரினியூவல் வரப்போகுது. அப்ப அவ வந்து இந்த 5 இயர்ஸ் ஃபிக்ஸில் வந்தாலும் பேஸ் ரேட் வந்து இப்போ பாதிக்க போதவே. ஏன்னா நாங்கள் வீடு 25, நான் முதலே ஆரம்பத்தில் சொன்னேன், இது வந்து சின்ன பிஸ்னஸ் விளையாட்டு இல்லை. வீடுன்ற 30 வருஷம் அமர்டைசேஷன் போடுறோம், 25 இயர்ஸ். அப்போ நீங்கள் காசு ஒன்றும் தொடாமல் இருந்தாலும் 5 தரம் நீங்கள் ரினியூ பண்ண போறீங்க எவ்ரி 5 இயர்ஸ்.
அப்ப இந்த பேஸ் ரேட் என்ன செய்யணும்னா பேஸ் ரேட்ஸ் கடுமையா போச்சுது என்று சொன்னா 5 வருஷம் முடியக்க நீங்க ரெனியூ பண்ணிக்க சில நேரம் உங்களோட மொபைல் டபுள் ஆயிரும். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பாருங்க இந்த ஹையஸ்ட் ரேட் எவ்வளவு போனோம்னு கேட்டீங்க. இந்த சார்ட்ல பார்த்தா 1940 வந்து 2.5 இருந்து வந்து அப்படியே கூடிக்கொண்டு போயிருக்குது. ஒரு கட்டத்தில் 1974 9% இருந்த the highest peak is 19.38 in March 1981. 19.38. That time வீட்டின் மோகேட் 30,000 இருந்திருக்கு, 50,000 இருந்திருக்கு. இன்றைக்கு 800 லட்சம் 8.8 மில்லியன் டாலர் மோகேட் வர இருக்கு. 19.78 போய்க்க ரெனியூவல் வந்து அப்படி இருக்கு. That's it. ஆனால் அது இந்த கிராஃப்ல இருக்கு. இந்த கிராஃபை எல்லாரும் போய் பார்க்கலாம் அந்த வெப்சைட்ல. நீங்க அப்புறம் முடிய அந்த வெப்சைட் ரெஃபர் பண்ணி விடுவோம். இந்த திரையிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப 19.64 the highest. அப்புறம் திருப்பி குறைஞ்சொன்று வந்து திருப்பி இருக்கா கீழே வந்து அப்புறம் திருப்பி 2000 இருக்கா 5%க்கும் போயிருக்கு. 4.75 மட்டும் போயிருக்கு. அதே நேரம் நீங்க இதுல ஒரு விஷயம் பாருங்க, 2010ல இருந்து 2022 மட்டும் பார்த்தா 2010ல 0.25 பேஸ் ரேட் இருந்திருக்கு. அதுல இருந்து கூடி குறைஞ்சோண்டு வந்தாலும் the highest it went is 1.75 and then in 2020-22 February it was at 0.25. அப்போ 0.25ல ஒரு வருஷம் இருந்தது, அப்புறம் 2 வருஷம் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் 0.25ல இருந்திருக்கு. டேட்டில் 1.5 1.75 எவ்வளோ நீங்க பார்த்தா 0.9 to 1% 12 இயர்ஸுக்கு நின்றுருக்கு. That's a good stability. ஆனா அந்த லெவல்ல ஒரு காலம் இருந்தில்ல, தொடக்கத்திலே இருந்திருக்குது 50ஆம் ஆண்டு வரை. மற்றும்படி பயங்கரமாக ஹையா போய் குறைஞ்சிருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த கிராஃபின் படி ஒரு 12 இயர்ஸ் ஸ்டேபிள் அது 10ல இருந்து 22 மட்டும்தான். 0.25 to 1.75. அப்ப எவ்வளவு ஹைக்கு போகும்ன்ற கேள்வி வந்து நாங்கள் நினைக்கிற மாதிரி இப்ப புதுக்க வந்த மாதிரி 0.5 என்ன 5% இல்லை. பட் 19% எல்லாம் போகாது. ஏனென்று சொன்னா எல்லாம் படிச்ச பாடங்களால இந்த எக்கானமி வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு வருவினா. பட் கேன் கோ க்ளோஸ் டு 2 digit. Never know. நீங்க சொன்னீங்க ஒரு விஷயம், 10 வருஷமா வந்து இந்த ஒரு ஸ்டேபிளா இருந்துன்னு சொல்லி. இந்த ஸ்டேபிள் வாரத்துக்கு பொருளாதார தீர்மானங்களும் அதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கும். இந்த ஸ்டேபிள் வருமா அடுத்த ஒரு 5-10 வருஷத்துக்கு வருமான்ற ஒரு கேள்வி இருக்குது. இல்ல நிச்சயமாக வந்து ஸ்டேபிள். இப்ப நீங்க இந்த கிராஃபை பார்த்தாலே ஒரு கொஞ்சம் காலங்கள் தான் ஐடிக்கு போய் வந்திருந்துக்கு ஒரு ஸ்டேபிலிட்டி இருந்திருக்கு. இப்ப 2010 to 22 எடுத்து பார்த்தா இந்த மோஸ்ட் ஆஃப் த வார் எல்லாம் முடிஞ்சு ஒரு குவைட்டா இருந்த காலங்கள் எடுக்கலாம். வார் விதமா அப்ப வார் முடிஞ்சு எல்லாம் விதண்டோன்னா எக்கனாமிலேயே ஒரு பூஸ்ட் ஒன்று இருக்கும் வேர்ல்டு வைட. அந்த நிலப்பாடு இருந்த இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நீங்க இப்ப இந்த ஸ்டேபிள கேட்டக்கும் போது ஒரு விஷயம் தான். அப்போ இந்த தொடக்கத்துல நீங்க இந்த ஓவர் நைட் லெண்டிங் ரேட் வந்து என்னத்தை வச்சு தீர்மானிக்குதுன்றதுல நான் சொன்னேன் அந்த இன்ஃப்ளேஷனையும் ரிசெஷனையும் வச்சு. ஆனா there is another artificial thing implemented by this bureaucrat. I mean not bureaucrats, it's the countries like superpower countries, rich countries வந்து using the same tool to control the world. In a way இந்த டெமோக்ராட்டிக் வேர்ல்ட் கம்யூனிஸ்ட் வேர்ல்ட் லைக் நாங்கள் வந்து இதை கழிச்சிருக்கிறோம். இதுல வந்து யாரை சொல்றேன்னா இதே அட்வர்சரி எங்களுக்கு டெமோக்ராட்டிக் பார்ட்டி என்னன்னு சொல்றேன், டெமோக்ராட்டிக் வேர்ல்டு சொல்லும், கம்யூனிஸ்ட் வேர்ல்டு வந்து எங்களுக்கு அட்வர்சரி. இப்போ அப்படியா நடங்கள் இந்த போர்கள் நடந்து ஒன்று கேட்க ஒரு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா யூக்ரைன் போர் தொடங்கின, கொரோனாக்கு பிறகு யூக்ரைன் போர் தொடங்கின. சேம் டைம் தே வர் ட்ரைங் டு டிக்டேட் சைனா. சைனாவை வந்து கண்டெயின் பண்ணணும்ன்ற ஒரு பாலிசியை கொண்டு வந்தாரு. யார் கொண்டு வந்தது? இந்த ரிச் கண்ட்ரிஸ். சும்மா யூஎஸ்ஏ என்று சொல்லக்கூடாது. யூரோப் அதுக்கு பின்னால நின்றோண்டு யூஎஸ்ஏ தள்ளி கொண்டு நிற்கும் செய்ய. ஆனா யூஎஸ்ஏ கொண்டு மொத்த கொடுக்குறது, பட் மோஸ்ட்லி யூஎஸ்ஏன்னு சொல்ல. அப்ப அவ வந்து இந்த போரை வந்து இதெல்லாம் பிளான் பண்ணினா இந்த கொரோனா டைமுக்குள்ள பிளான் பண்ணிட்டுனா சைனாவை டிக்டேட் பண்ற சேம் டைம் ரஷ்யாவை போர்ல எழுப்பணும்.
அப்போ யுக்ரைனை நாங்கள் நேட்டோவில் சேர்ப்போம் எல்லாம் சொல்ல போற மட்டும் தெரியும். இப்போ ரஷ்யா வந்து யுக்ரைனை பிடிக்க போறோம்னு சொல்லி இருந்தா நான் இந்த கருத்துக்கு வர மாட்டேன். ஆஃப்டர் கொரோனா இப்போ வந்து இந்த நாட்டுல பிரச்சனை இருக்கு, நாங்கள் இன்ஃபுலேஷன் பிரச்சனையை பார்க்கணும் இந்த நாடுகள் நினைச்சிருந்திருந்தா யுக்ரைனை நாங்கள் நேட்டோவில் சேர்ப்போம்னா உடனே போர் வரும்னு தெரியும் தானே. போரின் ஆஃப்டர் மேத் என்ன, யூ ஹேவ் டு ஹெல்ப் யுக்ரைன், சப்ளை பண்ணணும், காசு கொடுக்கணும், அரசாங்கத்துக்கு காசு போகணும். மேபி தேத்தோட்ட இந்த இன்ஃபுலேஷன் என்ற விஷயத்தை ஓரால வந்ததை மறைக்கலாம் என்ற நோக்கத்துல சேம் டைம் தொடங்கி இருக்கலாம். தட்ஸ் வாட் மை கெஸ். இப்போ தொடங்கி இருந்தா இப்போ எங்களை பொறுத்தவரையில கொரோனாவால வந்த இன்ஃபுலேஷன் நாங்கள் என்ன இருக்கோம். இப்போ எல்லாம் முடிஞ்சு 1.7 வந்துட்டு, போன முறை 2 இதுக்கு வர ஏப்ரல்ல கனடா சொல்லுது நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிற கொஞ்சம் யோசிக்கிறோம், அப்படி செய்வோம். நான் அப்போ கனடா சொன்னா அது இல்லை பிரச்சனை, சீஸ் ஃபயர் ஒன்றும் வருது இல்லை. சரியா எத்தனை தரம் அட்டம் பண்ணிட்டார் டொனால்ட் ட்ரம்ப், 1 டேல செய்யறது. ஐ மீன் திடீரென்று இப்ப உள்ள நிலைமையை பார்த்து குறைச்சி விட்டு திரும்ப ஏதாவது தளம்பல் வந்துச்சுன்னா திரும்ப பொருளாதாரத்தினால் மக்களுக்கு சொல்லணும் கூட்டுறோம். இது இப்ப பிஹைண்ட் த கொரோனா ஷேடோ இன்ஃபுலேஷன் ஷேடோக்குள்ள நிக்குது. அது ஓர் இன்ஃபுலேஷன் ஆக்கக்கூடாது. அது அப்ப எதுக்கும் மேலேயே வச்சிருப்போம். இப்ப ஓரண்டாவே சொல்லலாம் தானே, அதை சொல்லாம வேற காரணங்களுக்காக நாங்க கூட்டம் வச்சோம். இப்ப அடுத்தது நீங்க கேள்வி திருப்பி கேட்கறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இப்ப ஜூன் 4 இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைப்பினமா கூட்டினமா என்று கேட்க போறீங்க. சேம் ஆன்சர். என்ன பிரச்சனை என்று சொன்னா சீஸ் ஃபயருக்கு முதல் நாள் கதைக்குனா அடுத்த நாள் அடி விழுது யுக்ரைனுக்கு. ஸோ இட்ஸ் அன்ஸ்டேபிள் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன். அப்பவே சில நேரம் ரெக்ரூட் பண்ணி திருப்பி போய் ரஷ்யாவுக்கு நாங்கள் திருப்பி ஹெவிய ஒரு யுக்ரைனுக்கு ஒரு டிஃபென்ஸை கொடுப்போம் யோசிக்கணும்டா ஊட்டினமா இல்லையோ குறைக்க மாட்டோம். அதே இதுல வச்சிருப்பேன். இப்போ ஃபெட்ன்ற வந்து ஃபெடரல் ரிசர்வ் அமெரிக்கான்ற இது வந்து இங்கே வந்து சென்ட்ரல் பேங்க் மாதிரி அதை வந்து போன முறை கூட்டம் குறைக்க மாட்டோம்னு சொன்னாரு. இப்ப அடுத்த மீட்டிங் ஜூன் 17 வருது. ஜூன் 4 எங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அனௌன்ஸ்மெண்ட் வருது. வெரி அன்பார்ச்சுனேட். இப்ப ஜூன் 4 ஃபெட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இது வந்தால் மாறி 17 ஃபெட் குறைக்க போட்டோம்னா இப்ப கொஞ்சம் துணிஞ்சு ஹாஃபை விட்டலாம், 3/4 விட்டலாம். ஏன்னா அதை ஹாஃப் குறைப்பம் வந்து 3/4 விட்டு. ஆனால் இப்ப ஃபெட்டின் கருத்து ஒன்றும் தெரியாததால இவ என்ன செய்யணும், ஒரு சாத்திரப்படிக்கு குவார்டரை குறைச்சிட்டு விட சான்ஸ் இருக்கு. சில நேரம் சாதுவா பல்ஸ் பார்த்து இன்டெலிஜென்ட் ரீதியா போர் நடக்கத்தான் போகுது கூடத்தான் போகுதுண்டா இவையும் குறைக்காம விட்டு we had to wait for the other meeting and ஏதாவது ஒரு சாப்பிட்டு. ஆகவே இதுக்கு 3 சாத்தியம் இருக்கு. இப்படி நான் சுருக்கமா சொன்னா சரியா, இது வந்து 3 சாத்தியம் இருக்கு. ஒன்று கூட்டுறதுக்கான சாத்தியம் இருக்கு, குறைக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கு, இல்லாட்டி கூட்டாம குறைக்காம அப்படியே விடுறதுக்கான சாத்தியம் இருக்கு. இதுல வந்து கூட்ட மாட்டாங்கன்ற ஒரு நிச்சயத்தன்மை இருக்கு. 90% கூட்ட மாட்டாங்க. இதுல ஒன்று அவை சொல்லிக் கொண்டிருக்கு. நான் நேற்றைய இதுல பார்த்து நான் 30% 2 டேஸுக்கு முதல் 30% சான்ஸ் 1/4%. அப்புறம் நேற்று 32%. இட்ஸ் லைக் போல்ஸ் இருக்கிற மாதிரி 32% சான்ஸ் இருக்கு, 1/4% இருக்கு. ஸோ pretty much 1/4% தான் இருக்கும். ஆக நீங்க சொல்றத பார்க்க நாங்க ஏற்கனவே பார்த்த டிராஃப்ட பார்க்கும் போது 2021 பிறகு கொவிடால அந்த வட்டி விகிதம் கூடி இப்ப 2025 கொஞ்சம் குறைய தொடங்கி இருக்கு. ஒரு நல்ல செய்தி வர்ற மாதிரியே இருக்கு. ஆக வீடு வாங்க எதிர்பார்த்திருப்போருக்கு, வீடு வாங்கலாம் என்ற திட்டம் இருப்போருக்கு ஒரு நல்ல சைன் வர மாதிரி எடுத்துக்கொள்ளலாமா? இதை சுருக்கமா சொல்லுங்க. என்னடா இது உண்மையாவே வந்து வீடு வாங்குறதா இல்லையான்ற தீர்மானம் எடுக்கிறது சம்பந்தமா இன்னொரு வீடியோல நாங்க கதைப்போம். இப்போ சுருக்கமா சொல்லி இப்ப இந்த எபிசோட முடிக்க வேண்டிய நேரம் வந்திருக்கு. சுருக்கமா சொல்லுங்க, வீடு இப்ப வாங்கலாமா? வீடு வாங்க இப்ப ரெடி ஆகணும்? உண்மையில நான் புதுசனல்ல வீடு வாங்க நீ ரெடி ஆகலாம் என்று டிசைட் பண்ணினது கிட்டத்தட்ட அக்டோபர் மாசம் 2024. எலெக்ஷனும் போய் கொண்டு வந்தது, யூஎஸ் எலெக்ஷன். வெரி it's fortunate and unfortunate, I don't know. In my opinion, I thought Kamala Harris will win. After that, Donald Trump didn't, like until January 20th, அவர் அந்த இதுக்கு வர்றதுக்கு முதல் அந்த வீட்டின் விலை மாறிக்கொண்டு வந்தது. 0.5% டக்குன்னு குறைச்சு கொண்டு வந்து விட்ட உடனே மாறிக்கொண்டு வந்தது.
அதே நேரம் வீட்டு விலை கூடுதோ இல்லையோ கடைசி வரையும் குறைய மாட்டுதுன்ற ஒரு அபிப்பிராயம் இருந்தது. அப்புறம் இடையில டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த டெரிஃபை போட்டு இதண்டு குழப்பி அடிச்ச ஒன்றும் ஒரு ஸ்தம்பிதம் ஏற்பட்டது. ஆனால் அது பிப்ரவரி மார்ச்சோட சரி. இப்ப ஏப்ரல்ல பார்த்தா நியாயமான வீடு லிஸ்டிங் வந்திருக்கு, வித்து இருக்குது வீடு. அந்த மந்த்லி ரிப்போர்ட்டின் படி இட்ஸ் ஆக்சுவலி கோயிங் அப்வர்ட். ஸோ உங்களோட கேள்வி வீடு வாங்கலாமா இல்லையாண்டா இப்ப வேண்டது புத்திசாலித்தனம் தான் எனப்படுது. இப்ப இருந்து தொடர்ச்சியாக தயார்படுத்தி கொண்டு போனா ஏறு நிலையெல்லாம் இனி இருக்கும் நினைக்கிறேன். அது வெளியே சொல்லல, வீடுகளுக்கான அந்த விலை வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி மோர்கேஜ் ரேட்டுகள் அது எல்லாத்தையும் பார்க்க கடைசியா கொண்டே 0.5% 1% வந்த அப்புறம் தான் வேண்டணும்னு நினைச்சா சில நேரம் 2 லட்ச ரூபா கூட போய் இல்லை 1 லட்ச ரூபா கூட போய் பண்ண வேண்டியும் பேரும். ஸோ இட்ஸ் அ கிவ் அண்ட் டேக். சம்டைம் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மேக்சிமம் லோவுக்கு போகும் வரையும் இருந்தோம்டா வீட்டின் வெளியேறிடும். இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைய போய் ஒண்ணுங்க, ஆனால் அமர்டைசேஷன் கூடிடும். நல்லது கேதியா, நன்றி. மிக முக்கியமான விடயத்தை மிக விரிவாக எளிமையாக மக்களுக்கு விளங்குற அந்த மொழியில, ஏன்னாடா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயமா டெக்னிக்கல் இது சம்பந்தமா நான் தொடர்ந்து பேசுவோம். வீடு வாங்குறது சம்பந்தமா இருக்கிற நீங்க ஏற்கனவே சொன்ன இன்றைக்கு நிறைய விஷயம் பேசணும். 5 இயர்ஸ் ஃபிக்ஸ், 5 இயர்ஸ் வேரியபிள் சம்பந்தமா இதை எப்படி தீர்மானிக்கிறது, ஒரு ஆள் எப்படி தீர்மானிக்கணும்ன்றது நான் நினைக்கிறேன் நீங்க ஒரு பொருத்தமான நபராக இருக்கும். ஆகவே இது சம்பந்தமாகவும் பேசுவோம். வீடு வாங்குறதுக்கு என்ன மாதிரி எங்களை தயார்படுத்தி கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க அது சம்பந்தமாகவும் ஆலோசனை வழங்குறது இருக்கு தானே? நிச்சயமா. இப்ப மோர்கேஜ் அலுவலுக்கு போன் பண்ணினால் அது யார் எவர் என்னன்னு கேட்கிற கேள்விகளுக்கு நாங்கள் நியாயமான விஷயங்களை அவர்களுக்கு சும்மா ஒவ்வொரு போன்லயே சொல்லும். ஓகே, நல்ல விஷயம். கேதி அண்ணா ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்காரு. வீடு வாங்க ரெடியாக வீடு வாங்கலாம். இப்ப வீடு வாங்க ரெடியாகுங்க சொல்லி ஒரு விஷயத்த. ஆனால் நீங்க கேட்கலாம், வீடு வாங்குறதுக்கு முதல்ல தொழில் பிரச்சனை இருக்கு, இப்ப பொருளாதார ரீதியான சிக்கல்கள் வருதுன்னு சொல்லி. இது எப்படியோ நாங்க ஏற்கனவே இந்த டிராஃப்டை நான் திரும்ப உங்களுக்கு மேற்கோள் காட்டுறேன். ஒரு விஷயம் அப்படியே இருக்காது, ஏறி இறங்கும். ஆகவே இந்த நிலை மாறும். இந்த தெரிகிற அறிகுறி அந்த பொருளாதார மந்த கதிக்கு பிறகு இப்போ ஓரளவு மறுமலர்ச்சி இல்லாட்டி தலை தூக்கி வருது பொருளாதாரம். ஆகவே நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை இருக்குது. ஆகவே இது சம்பந்தமாக தொடர்ந்து பேசுவோம். உங்களோட சில கேள்விகள் இருக்கலாம், இது சம்பந்தமா கேதி எல்லாம் பேசின விடயமா இருக்கட்டும், பேசாத வீடு வாங்க எதிர்பார்த்திருக்கிற ஒரு நபராக பேசாத விடயமாக இருக்கட்டும், உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ல வந்து நீங்க சொல்லலாம். இல்லாட்டி இது சம்பந்தமா இந்த ஒரு குறிப்பிட்ட டாபிக் சம்பந்தமா எங்களுக்கு மேலதிக தகவல் தேவைன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். அது முடிஞ்ச வர கேரியனா அதுக்கு பதிலளிக்க ரெடியா இருக்கிறாரு. அப்படி இல்லைன்னு சொன்னா நான் அதை ஒரு தனி எபிசோடாவே செய்வதற்கு தயாராக இருக்கும். ஆகவே வீடு சம்பந்தமாக அந்த ரியல் எஸ்டேட் துறை சம்பந்தமாக இன்னும் விரிவாக பேச இன்னும் ஒரு வீடியோட சந்திக்கலாம். நன்றி கேதியனா. நன்றி கேதியனா. நேயர்களுக்கும் நன்றி. உங்களது கருத்துக்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள், இன்னொரு நபரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்பொழுது இந்த தகவல் ஏராளமானவருக்கு போய் சேர்வதற்கு உதவியாக இருக்கும். ஆகவே இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.